நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். சார்பதிவாளர் அலுவலகங்களில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல். தமிழகத்தில் பல்வேறு சார்பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மணலூர்பேட்டையில் 1,20,000 ரூபாயும், விருதுநகரில் 54,000 ரூபாயும், சாத்தூரில் 20,000 ரூபாயும், மதுரை விலாங்குடியில் 90,000 ரூபாயும், திருச்சி துறையூர் திருவெரும்பூரில் 80,000 ரூபாயும் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பிஜேபியில் இருந்து அண்ணாமலை ராஜினாமா. பாஜகவில் இருந்து அண்ணாமலையின் முடிவை தலைமையேற்றது. பிஜேபியில் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகும் அண்ணாமலையின் முடிவை ஏற்றது. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் அறிவிப்பு. திருப்பரங்குன்ற விவகாரம் அரசின் முடிவென்ன? நீதிமன்றம் கேள்வி. இது ஜனநாயக நாடு, மக்கள் உணர்விற்கு மதிப்பளிக்க வேண்டும். நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் ஜூன் 22 அரசு முடிவை தெரிவிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கோவையில் கலாம் பெயரில் பயிற்சி மையம். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் பயிற்சி மையம் தொடங்கப்படும். இதில் புதிதாக நம்முடன் இணைபவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணாமலை அறிவிப்பு. லதா ரஜினிகாந்தின் தனி இயக்கம் தொடக்கம். மக்கள் மேடை என்ற பெயரில் மக்களின் இயக்கத்தை தொடங்கியுள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் மனைவி லதா அறிவிப்பு. மாற்றத்தை விரும்பும் அனைத்து தரப்பு மக்களும் எங்களோடு கைகோர்க்கலாம், ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரும் மக்கள் சக்தியாக உருவெடுத்து பல நல்ல காரியங்களை செய்வோம் என லதா ரஜினிகாந்த் அழைப்பு. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி இந்தியன் ரயில்வே சார்பில் மேட்டுப்பாளையத்தில் விழிப்புணர்வு பேரணி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி இந்தியன் ரயில்வே சார்பில் மேட்டுப்பாளையத்தில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ரயில்வே சுகாதார ஆய்வாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படை RPF, ரயில்வே ஊழியர்கள் மற்றும் பல்வேறு பிரிவு பணியாளர்கள் கலந்து கொண்டனர். பேரணியின் போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம், தூய்மை பேணுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், மரக்கன்றுகள் வளர்த்தல் மற்றும் சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துதல் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 994434 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.